ஜெபத்திற்கு பதில் வராத பொழுது நம்மளுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். தேவ வார்த்தையில் அநேக வசனங்களில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக ஏன் நம்மளுடைய ஜெபங்களுக்கு சில நேரத்தில் பதில் வராது என்று ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஏற்கனவே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில தெளிவாக எப்போ நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார் என்றும் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அப்படி என்றால் நாம் சில நேரத்தில் சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் வராது இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய செயல் நம்மளுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து, ஏனென்றால் தேவ வார்த்தையில் பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக வெளியேறப்பெற்ற தேவன் நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியது, பாவம் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நான் உன் ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். பாவம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படும் பொழுது, பாவத்தை விட்டு வைக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகின்றது, அப்பொழுது நான் உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், அப்பொழுது நான் உன் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்ற தலைப்பை ஏன் பெற்றுக்கொண்டார் என்றால், அவர் அடிக்கடி அவருடைய வாழ்க்கையில செய்த ஒரு மிக முக்கியமான செயல், அவருடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். சங்கீதம் 139 சங்கீதத்தில் 23 24 வசனத்தில் தாவீதின் வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அவர் சொல்லுகின்றது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் சொல்றார். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய இருதயத்தை நீங்க கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்கள், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்கள். என்ன சோதிங்க ஆண்டவரே, நான் என்னை உம்முடைய பலிபீடத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய சிந்தனைகளை நீங்கள் சோதித்து என்னை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வேதனை உண்டாக்கக்கூடிய வழி என்னிடத்தில் இருக்கும் என்றால் என்னை நித்திய வழியில் நடக்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னா தாவீதிற்கு ஏன் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று தலைப்பை தருகின்றார் என்றால், தாவீதுக்குள் இந்த பாவத்தை குறித்து ஒரு உணர்வு இருந்தது. பாவத்தை என் வாழ்க்கையில விட்டு வைக்க கூடாது, பாவத்தை என் வாழ்க்கையில ஒழிக்க கூடாது, பாவத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் விட்டு வைத்தேன் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாது என்று அவன் அறிந்திருந்தபடியால் அவன் தேவ பிரசன்னத்தில் ஓடி வந்து அவன் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம், என் ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, என் சிந்தனைகளை ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய வழியை ஆராய்ந்து பாருங்க, ஏதாவது உமக்கு பிரியம் இல்லாதது ஏதாவது இருந்தது என்றால் அதை எனக்கு வெளிப்படுத்துங்கள் என்று அவர் ஜெபிக்கிறார்.